ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் இன்றைக்கி விருப்பப்பட்டு பானிபூரி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு பானிபூரி எப்படி செய்யலாம்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. பானிபூரி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கை கொத்தமல்லி இலைகள், ஒரு கை புதினா இலைகள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு இஞ்சி, 4 பச்சை மிளகா போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி புளி தண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃப்புக்காக உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் ரெடி. அதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பப்பட் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.